தமிழ்ச்சங்கம் சிவபெருமானும் அதில் ஒரு ஏடு உருவாக்குறார். அவர் எழுதிய ஏடு ஆத்மாக்களை காற்றோடு கரையை செய்து தன்னோட சேர்க்கக்கூடியது. அந்த ஏடு பிரளயத்தின் காரணமாக தாமிரபரணி நதியில் கரைஞ்சிருது. இறந்த ஆத்மாக்களை ஆவாகனம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரே இடம் உலகத்திலே தாமிரபரணி தான். ஏன்னா சொல்கிறாங்களே சார், தாமிரபரணியில் எதிர்த்து யாரும் போக முடியாது. பனியோடு போனோம்னா அங்கே எதிர்த்துட்டோம்னா சம்காரம் தான். இன்னைக்கும் அது நடக்குது. அந்த தண்ணியினுடைய அடர்த்தி ரொம்ப ஜாஸ்தி, தாமிர சத்து அதிகமாக இருக்கிறதால எந்த கோடையிலையும் தாமிரபரணிங்கிறது வற்றாது. கங்கை கூட வற்றும், தாமிரபரணி வற்றாது. அந்த சிவபெருமான் எழுதிய ஓலைச்சுவடி தாமிரபரணியில் பிரளயத்தில் முங்க போய் தான் அந்த தாமிரபரணிக்கு இயற்கையிலேயே பவர் ஜாஸ்தி. சிவனே சித்தர்களை வழிபட்டா என்ன வழிபட்டதை விட ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த சித்தர்களே யாரை வழிபட்டாங்கன்னா வாழை தெய்வத்தை தான் வழிபட்டாங்க. பரிகாரஸ்தலம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இன்னைக்கு நாம் வாழை தெய்வம் பற்றி பேச போகிறோம். வாழை தெய்வம் அப்படின்னா பாலா திரிபுர சுந்தரி தானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. யார் இந்த வாழை தெய்வம் சார்? நம்ம தமிழகத்தை செவ்விந்தியருங்கிற ஒரு குரூப்பு ஆண்டு வர்றாங்க, ஆக்கிரமித்து ஆண்டு வர்றாங்க. அது சமயத்தில் தமிழகத்தில் இருக்க முனிவர்கள்லாம் பரமேஸ்வரன்ட்ட போய் முறையிடுதாங்க. முறையிட்டு வரும்போது அவர் பரமேஸ்வரன் அங்கே இருந்து தனக்கு நிகரான குருமுனி, அதாவது அகத்தியரை தென்னகத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்போ சிவபெருமானோட திருமணத்துக்காக தான் அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதாவது சிவபெருமான் மன்னர்கள்லாம் அங்கே முறையிடுதாங்க. திருமணத்துக்கு அழைப்பு விட்டுருக்காங்க. திருமணத்துக்கு முன்னக்கிட்டி ஒரு அஸ்வமேத யாகம் நடக்கும். அப்போ எல்லாத்துக்கும் அதை அழைப்பு விடுவாங்க, அந்த குதிரையோடு சேர்ந்து அழைப்பு விடுவாங்க. அழைப்பு விட்டு எல்லா மன்னர்களும் போயிருக்கிறாங்க. போகும்போது எல்லோரும் முறையிடுதாங்க. தென்னகத்தில் இந்த மாதிரி நிருதர்களோட ஆட்சி கொடூரமாக இருக்குது, எங்களை ரொம்ப துன்புறுத்துவாங்க, டெய்லி வேள்விகள் நடக்க முடியலை அப்படின்னு சொல்லி. அப்போ தனக்கு நிகரான முனிவர் யாருன்னு பார்க்கும்போது அகத்தியர் தான். அவரை தான் தென்னகத்துக்கு அனுப்புகிறாங்க. அவர் தென்னகத்துக்கு ஒவ்வொரு பகுதியாக விந்திய மலையில் இருந்து படைகளை உருவாக்கி, அதுக்கப்புறம் பக்ருலியார் அங்கே படைகளை உருவாக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விரட்டி போகிறார். விரட்டி முடிச்சுட்டு பலபடி பின் நோக்கி வரும்போது பொதிகையில் தங்கியிருந்தார். பொதிகையில் தங்கி தமிழ்ச்சங்கம் உருவாக்குறார். அந்த தமிழ்ச்சங்கத்தில் தான் சிவபெருமானும் ஒரு ஏடு எழுதுகிறார். அந்த ஏடு ஒரு நல்ல பேருள்ள ஏடு. அதாவது மதுரை தமிழ் சங்கம் அகத்தியரால் உருவாக்கப்பட்டது. மதுரை தமிழ்ச்சங்கம் இல்லை, இது பொதிகை தமிழ்ச்சங்கம். அப்போ 2 தமிழ்ச்சங்கம் இருந்தது. தமிழ்ச்சங்கம் 7-8 இருக்குது. அதை நான் பின்னாடி உள்ள எபிசோடில் சொல்கிறேன். கண்டிப்பாக. அந்த தமிழ்ச்சங்கம் சிவபெருமானும் அதில் ஒரு ஏடு உருவாக்குறார். அவர் எழுதிய ஏடு ஆத்மாக்களை காற்றோடு கரையை செய்து தன்னோட சேர்க்கக்கூடியது. அந்த ஏடு பிரளயத்தின் காரணமாக தாமிரபரணி நதியில் கரைஞ்சிருது. அதனால தான் இறந்தவர்களை அங்கே இறங்கிறதுக்கு ஒரு விஷயங்கள் ஏதுவாக இருக்குது. அதே சமயத்தில் இறந்த ஆத்மாக்களை ஆவாகனம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரே இடம் உலகத்திலே தாமிரபரணி தான். ஏன்னா சொல்கிறாங்களே, காசியெல்லாம் உருவாக்கப்பட்டது சோழ மன்னனால். பிற்காலத்தில் கங்கை உருவாக்கப்பட்டது. இது இயற்கையிலேயே உருவானது. உருவானதுக்கும் உருவாக்கப்பட்டதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கங்கையே தன்னுடைய பாவத்தை தாமிரபரணியில் தான் துளைக்கிறான். மங்கள நதின்னு பேர் இதுக்கு மட்டும்தான், தாமிரபரணி. வேறு உலகத்தில் எந்த நதிக்கும் மங்கள நதின்னு பேர் கிடையாது. கங்கை 3 நதி, கீழே ஒரு நதி, நடுவில் ஒரு நதி, மேலே ஒரு நதி. அந்த 3 நதி அங்கே போய் நதியில் இருந்தால் தெரியும். ஒரு பக்கம் இழுப்பு இருக்கும், ஒரு பக்கம் மந்தமணிக்கும், மேலோட்டமாக லேசாக இருக்கும். தாமிரபரணியில் எதிர்த்து யாரும் போக முடியாது. பனியோடு போனோம்னா அங்கே எதிர்த்துட்டோம்னா சம்காரம் தான். இன்றைக்கும் அது நடக்குது. அந்த தண்ணியினுடைய அடர்த்தி ரொம்ப ஜாஸ்தி, தாமிர சத்து அதிகமாக இருக்கிறதால அடர்த்தி. அந்த மலையும் தாமிரமாக தான் இருக்கும். அதே மாதிரி சமுத்திரத்தில் முத்துக்களும் மாணிக்கங்களும் ரத்தனங்களை பூரா கொண்டு சேர்க்கிறது இந்த தாமிரபரணி நதி மட்டும்தான். வேறு எந்த நதியும் சமுத்திரத்தில் போய் முத்துக்களையோ நவரத்தனங்களையோ சேர்க்கிறது கிடையாது.
அதில் ஒரு புண்ணியமான நதி தாமிரபரணி. எல்லா வகையிலையும் சீரும் சிறப்பும் பெற்றது தாமிரபரணி. எந்த கோடையிலையும் தாமிரபரணிங்கிறது வற்றாது. கங்கை கூட வற்றும், தாமிரபரணி வற்றாது. அந்த சிவபெருமான் எழுதிய ஓலைச்சுவடி வந்து தாமிரபரணியில் பிரளயத்தில் முங்க போய் தான் அந்த தாமிரபரணிக்கு இயற்கையிலேயே பவர் ஜாஸ்தி. அதனால தான் நாங்கள் இந்த பிதுர் தர்ப்பணம், பிதுர் சாந்தி தர்ப்பணம் எல்லாம் அங்கே வந்து செய்ய சொல்கிறோம். வேறு எங்கேயாவது ஆத்மாக்கள் அலைபாஞ்சிட்டு இருந்தால் அங்கேருந்து தண்ணி நாங்கள் கொண்டு வந்துடுவோம். தாமிரபரணியிலேருந்து ஜலத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த கும்பத்தில் விட்டு இங்கே பண்ணுவோம். ஆக கங்கையை விட புனிதமான நதி தாமிரபரணி. கங்கையே ஒவ்வொரு மார்கழி மாதமும் அமாவாசை அன்னைக்கு தன் நதியில் உள்ள பாவத்தை இங்கே வந்து தொலைக்கிறான். அதுக்கு அங்கே அதுக்கு ஒரு பூஜையே நடக்கும். தாமிரபரணி நதியில் பல பேர் பல துன்பங்களை களைஞ்சி விடுறதுனால தாமிரபரணி நதிக்கு மேல்காலெலாம் கருங்குஷ்டம் ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டு தான், என் மேல் பூரா கருங்குஷ்டம் ஆயிடுச்சு, எல்லா நதிகளும் பாவத்தை என் நதியில் கொண்டாந்து சமர்ப்பணம் பண்ணுறாங்க, நான் அந்த பாவத்தை எங்கே கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணணுங்கும் போது என்னுடைய தடாகத்துக்கு ஏத்தாக்கில் குளித்து எந்திரிச்சு வா, உனக்கு அந்த பாவங்கள் சமர்ப்பணம் பண்ண நீர்க்கப்படும் சொன்னோம்னா அவளுக்கு பழைய திருமேனி வந்துருச்சு. அதிலிருந்து யாராக இருந்தாலும் அந்த இடத்துல குளிச்சுட்டு வாங்கணும்னு நாங்களும் சொல்கிறோம், எங்கள் முன்னோர்களும் சொல்லி கொடுத்தாலும் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதில் அகஸ்தியர் இங்கே இருந்து தமிழ்ச்சங்க அந்த உருவாக்கி அப்படியே குற்றாலத்தில் ஒரு தமிழ்ச்சங்கம் நடந்துச்சு. அது ஒரு புதிய தமிழ்ச்சங்கம். பழைய குற்றாலத்தில் குற்றாலம் கிடையாது, பழைய குற்றாலம் தான் குற்றாலம். அங்கே மேலே சிவபெருமான் வெம்பரப்பில் இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு தமிழ்ச்சங்கம் இருந்துச்சு. அப்போ எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் போய் இந்த மாதிரி 2 அசுரர்கள் வந்து எங்களை கொடுமைப்படுத்தாங்கன்னு அவற்றை முறையிடுதார். அப்படி முறையிடும் காலத்தில் அவர் உடனே இதுக்கு என்னடா செய்யுங்கும்போது 3 மலைகள் கூடக்கூடிய இடங்களில் போய் நின்று திரிகூடபுரம்னு பேர். அது அந்த திரிகூடபுரம்ங்கிறது ஒரு அதிசயமான ஒரு இடம். இன்றைக்கும் இருக்கா சார்? இன்றைக்கி இருக்குது. அந்த இடத்துல போய் நின்று இப்படி கைதட்டினாலே மழை தூறல்கள் வரும். மேகம் பூரா அமைதியாக இருக்கும். இந்த கைதட்டக்கூடிய அதிர்வுகள், காற்றினுடைய அழுத்தம் எல்லாம் சேர்ந்து அந்த மலை ஒன்றுக்கு ஒன்று மேகங்கள் மோதி அதன் வழியாக அந்த மழை துளிகள் வரும். அந்த இடத்துல போய் நின்றுட்டு கமண்டலத்துலேருந்து தண்ணியை எடுத்து இப்படி தூவி பைரவியை கூப்பிட்டார். சக்தி தானே, அவள் எந்த இடத்துல வேணால் இருக்கலாம்ல. அந்த இடத்துல தான் வாலை சக்தி பிறக்கிறான், திரிகூடபதின்னு. அதனால தான் பாலா திரிபுர சுந்தரி. திரிபுர சுந்தரி. ஓகே. அதில் ஒரே ஒரு 4 பேர் உண்டு, ஒருத்தியை மட்டும் தனியாக பிரிச்சிட்டார். அவள் அதர்வண வேதம். அந்த அதர்வண வேத சக்தியை மட்டும் அப்படியே எல்லாத்தையும் அழைக்கிறான். 4 பேர் சேர்ந்தா வர்றாங்க. 4 பேர் சேர்ந்து ஒரே உருவமாக வர்றாங்க. வந்து அவள் பேர் பைரவி. அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த பைரவிங்கிற பேரே கிடையாது. அந்த இடத்துல வந்து அந்த அசுரர்களை அழிக்கிறாள். அழித்து முடித்த உடனே இவளோட மேல்களெல்லாம் அந்த முள்ளுக்குள்ளேருந்து அழைச்சதுனால ஒரே இரத்த காயமாக ஏற்படுது வாழை தெய்வத்துக்கு. வாழை தெய்வத்துக்கு மனிதனாக பிறந்துட்டல்ல, அந்த கர்மாவை அனுபவித்து தான் ஆகணும். ஆமாம், மனிதனாக எந்த தெய்வங்கள் வந்தாலும் மனித சுரூபத்துக்குள் அந்த ஆத்மாவை கொண்டு வந்தாலும் அவர்கள் மனிதன் படும் துன்பத்தை பட்டு தான் ஆக வேண்டும்ங்கிறது சனாதன தர்மத்தில் பொது விதி. அது யாராக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட காலத்தில் அந்த சண்டை போட்டு மேல்காலம் இரத்த காயங்கள்லாம் இருக்கும்போது ரிஷிகள் எல்லாரும் சொன்ன குற்றச்சாட்டுகளின்படி அவரை வதம் பண்ணியிருந்தான். அந்த காலகட்டத்தில் வதம் பண்ணி முடியும் போது தேவர்கள் என்ன செய்தாங்க, மஞ்சளையும் சந்தனத்தையும் கரைச்சி அவன் மேலே தெளிக்கிறாங்க. உடனே இந்த தாமிரபரணி என்ன பண்ணுறா, பொங்கி எழுந்து அப்படியே ஆர்ப்பரித்து அவன் மேல்கால இருக்க தழும்புகளை பூரா அழிச்சிட்டு போடுறான். அதான் சித்ரா நதி. அதுக்கப்புறம் சுவாமி அகஸ்தியர் பார்த்து அம்பாள் செண்பகவனத்துக்குள்ளே இருத்தி வைக்கிறான். செண்பகவனத்துக்குள்ளே குற்றாலத்துக்கு மேலே செண்பகாதேவிங்கிற பேரில் அப்படியே இருத்தி அங்கேயே அவளை வைக்கிறான். வாழை தெய்வம் தான் இங்கே வந்து செண்பகாதேவி. செண்பகாதேவி வாழை தெய்வம்னு பேர் அவளுக்கு, செண்பகாதேவி. செண்பகாதேவின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு கேட்டால், பூரா செண்பக காடுகள், செண்பக வனம், அது உள்ளே இருந்து போரிட்டதுனால அந்த செண்பகாதேவி. ஆமாம். அதுக்கப்புறம் அந்த ஒரு அதர்வன சக்தி இருக்கல்ல, அவளை மட்டும் கீழே கொண்டு வந்து ஸ்ரீ சக்கரமாக பிரதிஷ்டை பண்ணுறார். தரணி பீடம்னு. தரணி பீடம்னு பண்ணும்போது என்னத்தை தான் ஸ்ரீ சக்கரமாக பிரதிஷ்டை பண்ணாலும், அதர்வன வேதத்தை பண்ணாலும், அதர்வன வேதம் யாருன்னு கேட்டாங்கன்னா கலைவாணி.
கலைவாணி அம்சம். அவட தான் வித்தைகள்லாம் இருக்குது. கலைவாணி அம்சம், ஆனால் பராசக்தியினுடைய உருவம். அவள் அங்கே இருக்கிறாள். அங்கே இருக்கும்போது திரிகூட ராஜப்ப கவிராயர் வந்து மேலே குற்றாலநாதர் மேலே பாட்டு படிக்கிறான். அந்த கவி பாடும்போது அந்த கும்மி படிக்கிறார். கும்மி படித்தோடனே அவர் பின்னாடியே இவ போயிருந்தான். கலைவாணி அம்சம் கொண்ட நாயகி அதனுடைய அரசி அவள் பின்னாடியே போகும்போது அவர் வீட்டில் போய் குடியிருந்தது தான். அவள் பின்னாடி நாகம்மான்னு ஒருத்தி வர்றா, வாசுகி. அவள் வரும்போது அந்த குற்றாலத்திலேருந்து வரக்கூடிய பகுதியில் மேலகரம்ங்கிற ஊரில் அவளை இருக்க வச்சுருந்தாரு. அவளை அங்கே பீடம் போட்டு இருக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவர் திரிகூட ராஜப்ப கவிராயர் வீட்டுக்கு போயிருந்தார். அவர் என்ன செய்தார், என்னுடைய வாழ்க்கைக்கு பின்பு உன்னை யார் வழிபடுவான்னு சொல்லி அந்த ஊரில் ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துலையே அவளை குடி வச்சிருந்தார். அதில் கோவில் கட்டி இன்றைக்கும் பாலை வாரை திரிபுர சுந்தரின்னு ஒரு கோவில் இருக்குது. முப்படாதி அம்மன், முப்புறத்தை எரித்ததுனால முப்புராதிகள்ங்கிறத அசுரர்கள், அவர்களை எரித்ததனால் அதுக்கு முப்படாதி என்று பெயர். முப்படாதிங்கிற பேர் உள்ளதுக்கு முதல் மூலஸ்தானம் தான் மேலகரம் தான். சதுர்வேத மங்களபுரிங்கிற ஊரில் அந்த அம்மன் இருக்கு. இவள் தான் வாழை தெய்வம். ஓகே சார். இவளுக்கு ஒவ்வொரு சித்திரை மாதத்துலேயும் திருநாள் நடந்துச்சு, தேரோடிச்சு. காலப்போக்கில் தேர்கள் அழிந்து விட்டது. திருவிழாவை சித்திரை திருவிழாவும் நிப்பாட்டாங்க. இப்போ தை மாதம் திருவிழா நடைபெறுது. ஓகே சார். சார், வாழை தெய்வம் அப்படின்னா சித்தர்களை நாம் வந்து ஒரு படி மேலே பார்ப்போம். சிவனே வந்து சித்தர்களை வழிபட்டா என்ன வழிபட்டதை விட ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த சித்தர்களே யாரை வழிபட்டாங்கன்னா வாழை தெய்வத்தை தான் வழிபட்டாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வமை சித்தர்கள் வழிபட காரணம் என்ன சார்? சக்தி இல்லாமல் சிவம் இல்லை. இப்போ நான் இருக்கிறோம்னா இந்த உடலுக்கு பேர் சிவம்னு பேர். ஆனால் அந்த ஜீவனை உருவாக்கக்கூடியது வாழை சக்தி. அவள் இல்லைன்னா அங்கே ஒன்று. அதனால தான் எல்லா தேவர்களும் என் சிவருமானே வாழை பூஜை பண்ணுவார். அவரே ஒரு இடத்துல வாழை பூஜை பண்ணுவார். வாழை பூஜை பண்ணதுக்கு இறந்த ஆத்மாக்களுக்கு முதல்ல தெர்ப்பணம் கொடுப்பார். தெர்ப்பணம் பண்ணிவிட்டு தன்னுடைய காயத்ரி ஜபம் முடித்து அடுத்து வந்து வாழை பூஜை பண்ணுவார். ஸ்ரீ சக்கரத்தில் பிந்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பிந்துவில் மதன காமேஸ்வரன் மதன காமேஸ்வரி அவங்க தான் மேலே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பரமேஸ்வரன் பரமேஸ்வரி, இந்த பக்கம் மகாவிஷ்ணு லக்ஷ்மி, இந்த பக்கம் பிரம்மா. ஆக மொத்தம் 4 பேர் அங்கே தான் இருப்பாங்க. இந்த பரமேஸ்வரனுக்கும் மகாதேவருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, அவங்க மேலே இருக்கவங்க 2 சிருஷ்டிகர்த்தா, மதன கமேஸ்வரன் மதன கமேஸ்வரி. அவங்களுக்கு துணை போவது வந்து மகரந்தங்கள், பூக்களுடைய மகரந்தங்கள், வாடைகள், இது அவங்களுக்கு துணை சக்தி. அதுபோக என்னென்ன சுகந்த பரிமளங்கள் இருக்கோ அது பூரா அவங்களோட நிற்கும். அவங்க தான் இனவிருத்தி பண்ணதுக்கு மூல சூத்திரதாரி. அதனால தான் ஒவ்வொரு கோவில்கள்லேயும் பள்ளியறை முடிஞ்ச உடனே சுவாமியை கொண்டு போய் பள்ளியறையில் வைப்பாங்க. அந்த பள்ளியறையில் வைக்கும்போது தான் உலக உற்பத்தி ஆகிறது. அந்த பள்ளியறையில் கொண்டு போய் சுவாமியை வைக்கலைன்னா ஜனனங்கள் இருக்காது, மரணங்களோடு சரி. அது ஜனனம் வேணுங்கிறனால தான் சிவனையும் சக்தியும் ஒன்றா வைக்கிறது. 2 துருவங்களையும் ஒன்றா வைக்க காரணம் அதுதான். வாழை சக்தியினுடைய ரகசியம் அளவு. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதன் உடம்புலையும் ஸ்ரீசக்கரம் இருக்குது. அந்த பிந்துன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஸ்ரீசக்கரம் இருக்கும். இந்த இடம் தான் ஸ்ரீசக்கரத்தினுடைய பிந்து. அப்படி படிப்படியாக ஒவ்வொரு சக்கரங்களாக ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான சிந்தனை, எந்த நேரமும் ஒரு நல்ல சுகமான ரசனை, ராகபேதங்கள், இதுகளை ஒரு மனிதன் அன்றாட உருவாக்கி கேட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அவனுக்கு இந்த ஸ்ரீசக்கரம் வேலை செய்யும். கண்டிப்பாக சார். சார், போகர் வந்து வாழை தெய்வத்தை வழிபட்டதாகவும், அதாவது பழனி ஆண்டவருடைய அந்த நவபாஷான சிலை செய்யறதுக்கு முன்னாடி இருந்தே போகர் வந்து வாழை தெய்வத்தை வழிபட்டதாகவும், வாழை தெய்வத்துடைய உதவியால் தான் போகர் பழனி சிலையை செய்ததாகவும், அதனால் அவருடைய ஜீவ சமாதி மேலேயே ஒரு ஸ்ரீசக்கரம் இருக்குது, அந்த ஸ்ரீசக்கரம் தான் வாழை தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மைதானா? வாழை தெய்வம்ங்கிறது இன்னைக்கு நேற்றில்லை, அது எந்த உருவமும் மற்றது. அந்த ஸ்ரீசக்கரம்ங்கிறது உருவமற்றது. ஒவ்வொரு நட்சத்திர மண்டலமாக இருக்கும், 48 முக்கோணங்களோடு சார்ந்தது. அது சித்தர்கள்னு என்னைக்கு உருவாக்கப்பட்டதோ அன்னையிலிருந்து அவங்க அதை வழிபடுறாங்க. அதிலே சிவனும் இருக்கிறாரு, பார்வதியும் இருக்கிறார். அவங்களுக்கு சிவசக்தி சமேதராக அதை வழிபடுறது. இவர் மட்டும் இல்லை,
எல்லா சித்தர்களும் அதை தான் வழிபடும். அதில் தான் சூட்சமங்கள் நிறைய இருக்குது. அதை பேசணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 நாள் ஆகிடும். நிச்சயமா சார். இது பகுதி 1 வச்சுப்போம். பகுதி 2 அடுத்து நிறைய விஷயங்கள் வாழை தெய்வத்தை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணி பேசலாம் சார். ரொம்ப நன்றி.